ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த கிரேட் லிரிக்ஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவும் போகும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் லிரிக்ஸ் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ இப்போ ஹோலி சிட்டிக்கு கிளம்பிட்டான். எங்கப்பா இதுதான் ஹோலி சிட்டியா அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே நம்ம ஹீரோ பாக்குறான். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனோம் அப்படின்னு பாசான்னு கேட்கவும், சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு போய் சப்ஸ்டன்ஸ் செக்ஷன் நான் வாங்கிக்கிறேன், நீங்களும் என்ன சேஃபா இங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்கன்னு தகவல் போயிடும். ஒரே கலரான்ட்டுமாங்க. உண்மை என்னன்னா எனக்கு அங்க தனியா போக பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா ஹீலர்ஸ்னாலே அட்வென்ச்சரஸ் கில்ட ஒரு மாதிரி பாப்பாங்க. ஸோ பாசானும் சேர்ந்து நம்ம ஹீரோ கூட போய் அந்த அட்வென்ச்சரஸ் கில்டோட லீடர் கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். அங்க இருக்கிற ரிசப்ஷன் லேடி என்ன வேணும்னு கேட்கவும், மாஸ்டர் பார்த்து என் ஃப்ரெண்ட் லோசியில இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லவும், எங்க அவரை கூட்டிட்டு வரேன்னு அந்த லேடி போற. அவளை குறைச்ச இட போட்டுறாத, அவ ஃபைட்டிங் ஸ்கில்னு வந்தா எனக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணுவா அப்படின்னு பாசான் சொல்றான். பாசான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு மாஸ்டர் வந்து கேட்கவும், இதுதான் லோசியல் ஒரு ஹீலர்னு சொல்லவுமே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவன் அவனா அப்படின்னு கேட்கவும், டோனி அட்வென்ச்சரஸ் ஸ்கில்ல இருக்கிற ஹீலரா அவனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவன் அவன் தான் அப்படின்னு பாசான் சொல்லவும், அப்ப நீ தான் ப்ரோட் அப்ரண்டிஸா அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்கறாரு. 3 பேரல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 3 பேரல் இவனுக்கு ஸ்மெல்ல பத்தி தெரியாது போலன்னு மத்தவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய ஆர்டர் நான் பண்ணணும்னா முதல்ல நீ அதை குடிப்பியா நான் தெரிஞ்சுக்கணும், இதை சாம்பிளுக்கு குடிச்சு காட்டுன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஹீரோ அதை அசால்ட்டா குடிக்கிறான். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான், இவன் உண்மையிலேயே மாசோ சாம்பி தான்பான்னு மத்தவங்க சொல்லவும், என் பேர் இவ்வளவு தூரம் பறவை கிடக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 3 பேரல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ கொடுக்குறாங்க. உண்மையிலே நீ யாருக்குனாலும் ஜஸ்ட் ஒரு சில்வர் காயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பியான்னு கேட்கும். ஆமா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு சந்தோஷம், இங்க ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சர்ச்சில் கொண்டு போய் இறக்கி விடுறாங்க. அந்த சர்ச்சே ரொம்ப பெருசா இருக்கு, குட் பை சொல்றதுக்கான நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு பாசான அவன் ஃப்ரெண்ட்ஸும் 3 பேர் உயிரையும் நீ காப்பாத்திருக்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்களும் அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு இனிமே யாரையுமே தெரியாது. ஹீரோக்கு அவங்க கொடுத்த புது ஸ்பெல் டம் யூஸ் பண்ணி கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி இப்போ இங்க உள்ள போய் என்ன பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிசப்ஷன் ஹாலே ரொம்பவே பெருசா இருக்கு. ரிசப்ஷன் லேடி என்ன வேணும்னு கேட்கவும், இந்த மாதிரி போப் தான் எனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, இந்த இடத்துல வேலை இருக்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேஜிக் கிறிஸ்டல் வச்சு டைரக்டாவே கம்யூனிகேட் பண்ணி ஒருத்தரை கூப்பிடுறாங்க. பரவாயில்லையே இந்த கிறிஸ்டல் கம்யூனிகேஷன் கிறிஸ்டல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு ஒரு லேடி கேட்கவும், அட்வென்ச்சரஸ் கில்ட இதே மாதிரி ஒன்று பார்த்துருக்கேன்னு சொல்லுவோம். அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு போனீங்களான்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ தான் லோசியலா, நான் தான் கிராண்ட் ஹார்ட்ங்க இருக்கிற ஒரு பிரீஸ்ட், உன்னோட டிரான்ஸ்ஃபரை பார்த்துக்கிட போறது நான் தான் என் கூடவா அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறான். ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கு, மேஜிக் எலவேட்டர் இருக்கு, அவங்க இருக்கிற மேஜிக்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அவங்களோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த மேஜிக் எலவேட்டரை நீங்க மூவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த பிரைஸ் சொல்லவும், இந்த சர்ச்சுக்கு வேற என்ட்ரன்ஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல ஒரே வாசல் தான், அப்பதான் வெளியே இருக்கிற யாரும் ஈஸியா உள்ள வர முடியாதுன்னு சொல்லவும், இல்ல உள்ள இருக்கிற யாரும் வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹெல்ப் பண்ண அந்த பையன் தானே நீ அப்படின்னு லோமினா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. லேடி லோமினாவை நான் பார்த்துட்டு நான் இது மாஸ்டர் லக்கோட வேலைதா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன் பேர் லோயிஸ் தானு கேட்கவும், என் பேரு லோசியல் நம்ம ஹீரோ சொல்றேன். எப்படி என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உன்னோட கிறிஸ்டல் கிளியர் மேஜிக்கல் ஆராவை வச்சுதான் சொல்றா. ஒருவேளை மேஜிக்கல் ஆராவை பாக்குற மாதிரி இவகிட்ட ஏதாச்சும் ஸ்கில் இருக்கும் போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓ சாரி, உங்க வேலையை நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன், நீ நான் அப்புறமா ரூம்ல வந்து பாரு அப்படின்னு வா சொல்றா. கிராண்ட் ஹார்ட் இன்டரப்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு வா சொல்லவும், வால்கரியோட கேப்டன் நினைச்சதுதான் இஷ்டத்துக்கு பண்ணலாமே அப்படின்னு அவன் கொஞ்சம் கடுப்புல பேசுறான். இது என்ன டார்ச்சர் சேம்பரா நம்ம ஹீரோ பார்க்கவும், இல்ல ஸ்டோரேஜ் ரூம்னு அவன் சொல்றான். அப்ப டார்ச்சர் பண்ற டிவைஸ் எல்லாம் நீங்க இங்க தான் வைப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராண்ட் ஹார்ட் பிரீஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ மேல வந்து கம்ப்ளைண்ட் சொல்றாரு. மெரட்டோனில இருக்கிற கிளினிக் எல்லாம் பாதிக்கிற மாதிரி நீ ஏதோ பண்ணியாமே, உன் சைடு கதையை நான் கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லவும், பரவாயில்ல எனக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றான். அண்ட் அதிக காசுக்கு மக்களை ட்ரீட் பண்றது, மக்கள் கஷ்டப்படுறது இதெல்லாம் கில்டு கொஞ்சம் பாத்துக்கிடணும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி இதை பத்தி நான் மத்த பிஷப் கிரேஸ் கிட்ட எல்லாம் பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, சரி உனக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் யூனிட், உனக்கு டீக்கனான எக்ஸர்சைஸ்ட்ங்கிற டைட்டிலையோ கொடுத்திருக்கோம். உனக்கு லொகேட் பண்ணப்பட்டிருக்கிற இடத்துல போய் நீ 100 எல்லாத்தையும் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ஒர்க்குக்கான சாலரி உனக்கு மந்த்லி 20 கோல்டு காயின்ஸ் சொல்லுவோம். 20 கோல்டு காயின் ஒரு மாசத்துக்கு 2 கோடியா நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இவ்வளவு காசு இருக்குன்னா பிரச்சனை வராம இருந்தா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லோமினா ரூம் இதுதான் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோவை விட்டுட்டு போறான். விசாரிக்க அங்க கூப்பிட்டாங்களா இல்ல நீங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கியான்னு கேட்கவும், கிட்டத்தட்ட 2 தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லோமினா கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றான். உன்னோட இந்த புது ஒர்க்ல நிறைய டேஞ்சரஸான விஷயங்களும் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல தான் பழைய காலத்து ஃபவுண்டர்ஸோட கல்லறைகள் எல்லாமே இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற மேஜிக் எல்லாமே கேதர் ஆனதுல ஓ புரியுது, மயஸ்மா கிரியேட் ஆகி மத்தவங்களோட ஆசை அண்ட் மோசமான எண்ணங்களை அப்சர்வ் பண்ணி அங்க இருக்கிறதுங்கெல்லாம் மான்ஸ்டரா மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பரவாயில்லையே இப்போ உனக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கே அப்படின்னு வா சொல்றாரு. அப்படி அங்க என்னதான் இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், கோஸ்ட் அண்ட் ஸ்கெலிட்டன் ஜாம்பி அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ பயப்படுதான். உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமேன்னு கேட்கவும், இதை பத்தி வா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி இதுல ஏதாச்சும் நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்க ஏதாச்சும் ட்ரெஷர் கிடைச்சதுன்னா அதுவும் உனக்கு தான் சொன்னேன், நீ கலெக்ட் பண்ற ஸ்டோன்ஸ்ல உனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நீ ஸ்பெல் டம் வாங்க முடியும் அப்படின்னு வா சொல்றா. ஒருவேளை ஜாம்பி என்ன கடிச்சு நானும் ஜாம்பியா மாறிட்டான்னு கேட்கவும், ஜாம்பி கடிச்சு யாரும் ஜாம்பியா மாற மாட்டாங்க, அப்படி எதுவும் நடக்காதுன்னு வா சொல்றா. அந்த இடம் ரொம்பவே கேவலமா நாரும் அப்படின்னு வா சொல்றா. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். சரி டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லோமினா இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. மெரட்டோனில நியூ லைஃப் ஆரம்பிச்சப்ப எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி எங்கேயோ பண்ணணும் அப்படின்னு நம்ம
ஹீரோ நினைக்கிறான். ஸோ ஃபைனலாக வந்துட்டியான்னு கிராண்ட் ஹார்ட் கேட்கவும் லேட்டாக வந்தா மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். என் பேர் சார்ட், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். உன்னோட ஒர்க்ல நான் உனக்கு சீனியர் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த ரோபோ போட்டுக்கோ. இந்த ஹோலி த்ரெட்ஸ் அங்க இருக்கிற மயாஸ்மாவை வந்து டிசப்பியர் பண்ணும். இதோட ஒர்த்து 10 பிளாட்டினம் காயின்ஸ். அப்புறம் இந்த எலவேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கான உன்னோட பர்சனல் கார்டு. பட் இதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சர்ச்சுக்கு வெளியே போயிட்டு யாரையும் உள்ள கூட்டிட்டு வரக்கூடாது. ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்கவோ சரி நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்றான். இப்போ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவோ கார்ட்ராக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. உன் ப்ராமிஸ் மீறினா ஆட்டோமேட்டிக்கா அந்த கார்டு கேன்சல் ஆயிரும். அண்ட் நீ பண்ண தப்புக்கு உனக்கு சர்ச்சில் பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லவும் அப்போ அதுக்கு தான் அந்த டார்ச்சர் சேம்பர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சர்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸோ கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு ஜார்ஜ் சொல்றான். இப்போ கிராண்ட் ஹார்ட் அங்க இருந்து கிளம்புறான். ரோபோ போட்டுக்கோ அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த அண்டர் கிரவுண்ட் லேப்ரின்த் சொன்ன மாதிரியே ரொம்பவே நாருது. பட் சப்ஸ்டன்ஸ் எக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதோ ஜாம்பி வந்துருச்சு, இதுதான் நம்ம ஒர்க், நான் எப்படி பண்றேன்னு பார்த்து கத்துக்கோ அப்படின்னு ஜார்ஜ் வந்து ஸ்பெல்ல போட்டு ஹாலி மேஜிக் யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றான். ஜாம்பியை இன்ஸ்டன்டா டெஸ்ட்ராய் ஆயிருது. ஹாலி ஸ்பெல்லை யூஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுங்க போடுற அந்த ஸ்டோனை கலெக்ட் பண்ணிக்கோ. இதுல வர பாயிண்ட்ஸ் நீ மணியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு நம்ம சொல்றான். நல்லவேளை நான் இங்க வரதுக்கு முன்னாடியே பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல கத்துக்கிட்டேன். ஒருவேளை நான் அதை கத்துக்கலன்னா என்ன இருக்குன்னு கேட்கவும் நீ ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க வந்திருப்ப. சரி இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோன்னு ஜார்ஜ் கிளம்புறான். மாஸ்டர் ப்ரோ, நீங்க கத்து கொடுத்த ஸ்கில்ஸ் நான் களத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஸ்வாடோட நம்ம ஹீரோ போறான். ரொம்பவும் டீப்பா போய் நான் தொலைஞ்சு போயிடக்கூடாது, ஒரு மேப்பை கிரியேட் பண்ணிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு ஜாம்பி கூட்டமே அந்த இடத்துல வருது. நம்ம ஹீரோ ரொம்ப பயத்திலேயே ஹோலி ஸ்பெல் சொல்லிட்டு பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றான். ஒரே அட்டாக்லயே எல்லா ஜாம்பிஸும் அழிஞ்சிருது. படத்தை விட ரியல் லைஃப் ஜாம்பி ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் இப்ப மான்ஸ்டர்ஸை கொண்டிருக்கேன், என் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா லெவல் 1லயே தான் நம்ம ஹீரோ இருக்கா. அந்த லேப்ரின்த் எல்லாமே ஒரு இல்யூஷன், ஒரு ட்ரைனிங் ஏரியா மாதிரி தானே. லெவல் இன்க்ரீஸ் ஆகலன்னா என்ன, மாசம் 20 கோல்டு காயின்ஸ் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியாகும். அப்பதான் ஒரு ஐடியா வருது. மேஜிக் அதிகமா யூஸ் பண்ணாம ஸ்வாட் மேல அந்த ஹோலி ஸ்பெல்ல போட்டு வச்சிருந்தான். சோ அந்த ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ ஜாம்பி அட்டாக் பண்ணா அப்பவும் அது டெஸ்ட்ராய் ஆகுது. சூப்பர், இப்போ மேஜிக்கையும் அதிகமா யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அந்த ஸ்வாடை வச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு போறான். ஒருவேளை இதுங்களை ஹீலிங் பண்ணா என்ன ட்ரை பண்ணி பார்த்தா அப்பவும் அதுங்க டெஸ்ட்ராய் ஆகுது. கையெல்லாம் ரத்தமாகவும் பியூரிஃபிகேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்றான். இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல போய் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல ஜாம்பிஸ் கூட்டம் அதிகமா இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல அந்த லெவலுக்கு எதுவும் பயங்கரமா இல்ல. நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கோஸ்ட் லைட் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோ ஈஸியாவே அதை தோக்கடிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ரொம்ப பசிக்குமா, அவன் பேக்ல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதுலயும் சப்ஸ்டன்ஸ் எக்ஸையும் சேர்த்து கூட வச்சிருக்கான். குடிக்க ரொம்பவே கேவலமா இருந்தாலும் லேப்ரின்த்தோட நாத்தத்தை இதனாலதான் என்னால பழக முடிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸோட நாத்தத்துக்கு மத்த ஜாம்பிலாம் நம்ம ஹீரோ பக்கமே வரல. செகண்ட் லெவல்ல எதுவும் பெருசா கஷ்டம் இல்லங்கிறதுனால தேர்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோ போறான். அண்டர் ஸ்கெலிட்டனை பார்த்து நம்ம ஹீரோ பயப்படுறான். வழியா பியூரிஃபிகேஷன் போட்டு அதுங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு இதுக்கு மேல போயிருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பிடுதான். ஒரு வழியா என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஒர்க் முடிஞ்சது நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இத்தனை வருஷமா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்தாலுமே இதனால் வர நம்ம ஹீரோ டைரக்டா எந்த மான்ஸ்டர் கூடயோ போய் ஃபைட் பண்ணல. இந்த அண்டர் கிரவுண்ட் லேப்ரின்த்ல தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கதை இதுக்கு மேல தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.